எல்லாரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகணுன்றாங்க. கல்யாணம் ஆனவங்கலாம் என்ன மாசமா மச்சான் வந்துடாத, அப்படியே போயிடு அப்படியே போயிடுறாங்க. என்னன்னே புரியல. வாழ்க்கையில அந்த சைடு கம்பி, இந்த சைடு உள்ளதா, அந்த சைடு உள்ளதா, ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு சைடு விழுந்துடும் ப்ரோ, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு வேலை வந்தது. ஸோ இன்னைக்கு நியூ இயரு, ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு முதல் விஷயமா எங்கேயாவது நல்ல இடத்துக்காக போனோம். என்னப்பா என்ன விட்டு வந்துட்டேன்? வாப்பா, சரிப்பா. நல்ல இடத்துக்காக போனோம். தூங்கி இந்த கூட்டின்னு வந்து நல்ல இடத்துக்கு போகணும். டீ கடைக்கு மேல கூட்டு போடா. இல்லை அங்க தானே போனோம், இன்னைக்கு அங்கே தான் போவோம். ப்ரோ, இல்லை ப்ரோ, இன்னைக்கு வந்து ஜான்வரி 1. அதனால புதுசா ஏதாவது வாழ்க்கையில புதுசா ஏதாவது பண்ணணும். புதுசா ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போனாதான் இந்த வருஷம் போல நம்ம புதுசா ஏதாவது பண்ண முடியும்ல. பாடிக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். எனக்கு முதல்ல டீ தான் வேணும். டீ வாங்கி தரியா இல்லையா? அக்கறை இருக்கா இல்லையா? அக்கறையா? என்ன அக்கறை? என்ன வயசாகுது, சீக்கிரம் குளிச்சு கோயிலுக்கு போலடா. எனக்கு பொண்ணு தரணும்டா. ஆமால, இந்த வருஷத்துல முதல் ரெசல்யூஷன் என்னன்னா, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்காம இருக்காரு. அடுத்த வருஷம் இதே மாதிரி என் கூட டீ குடிக்கிறீங்களா, உங்க ஒய்ஃப் கூட காஃபி சாப்பிடுறீங்களா? அடுத்த வருஷத்துக்குள்ள இவன் கூட சேர மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணாடி கூட தான் சேர